உனக்கு கீழே எனக்கு மேலே, உனக்கு உள்காயம் எனக்கு வெளிக்காயம், அந்த சாச்சாவை நம்ம பழி வாங்கணும்டா. படம் நல்லா தான் இருந்துச்சு. கோகுல் சார்லாம் நல்லா என்கரேஜ் பண்ணும் போது அது இன்னும் பாசிட்டிவிட்டியாக நல்லா பண்ணது நல்லா தான் இருந்துச்சு. காமெடி செம்மையாக இருந்துச்சு, ஃபுல்லாகவே காமெடியாக இருந்துச்சு. ஆர்ஜே பாலாஜி எல்லாருமே எல்லா கேரக்டருமே காமெடி நிறைய தான் பண்ணுவாங்க. நான் நடிச்சது ஃபுல்லாகவே காமெடி தான். ப்ரோ சிங்கப்பூர் சலூன் சூப்பராக இருக்குது. ஆர்ஜே பாலாஜி செம்மையாக பண்ணியிருக்காரு. பட் காமெடி மட்டும் பண்ணல அவ்வளோவா. அதுக்கு பதிலாக ரோபோ சங்கரும் சத்யராஜ் அல்டிமேட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே செம்ம காமெடி, ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக லாகாக இருக்குன்றாங்க. லாக் ஏன் இருக்குன்னா அந்த கொஞ்சம் கடன் பிரச்சனைலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, அந்த கடன் பிரச்சனை என்னென்னா வாங்குறவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும், அதனால் அவங்க லாகாக தெரியலாம். பட் படம் வந்து செம்ம ஃபேமிலியாக வந்து எல்லாருமே வந்து என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்கலாம். நிறைய ஸ்பெஷல் கெஸ்ட் ரோல் நிறைய பேர் வந்திருக்காங்க. அரவிந்த் சாமி சொல்லாமல் தெரில, அரவிந்த் சாமி, அப்புறம் இவர் டைரக்ட் லோகேஷ் கனகராஜ், அப்புறம் இன்னொருத்தர் வந்தார் ஜீவா வந்திருந்தார். ஏன்னா நல்லா இருக்குது ப்ரோ. ஹெல்ப்ஃபுல்லாக தான் ப்ரோ இருக்கும். அரவிந்த் சாமி வரையும் அரவிந்த் சாமி ரொம்ப நேரம் இருப்பார். அவர் இது வந்து ஒரு மாதிரி செம்மையாக இருந்தது. அரவிந்த் சாமி இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதெல்லாம் லைஃப்க்கு யூஸ் ஆகும் எல்லா விஷயமும். எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனான படம் ப்ரோ. ஆஸ் யூஷுவல் நல்ல படம், எல்லோரும் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நல்லா காமெடியாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. படம் ஃபுல்லாகவே நல்லா. சரத்குமாரா சத்யராஜா நல்லா சின்ன ரோல் தான், நல்லா பண்ணியிருக்கேன். கேமியோ பண்ணியிருக்கேன். சும்மா ஒரு 2 மினிட்ஸ் தான். வேறு ஆர்ஜே பாலாஜினா படம் அருமையாக வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு காமெடி படம் பார்த்த மாதிரி இருக்குது. காமெடி ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா பண்ணியிருக்காரு, செகண்ட் ஹாஃப் எமோஷனில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு 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 இளைஞன் எப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் அப்படின்றதுக்கு எல்லாருக்கும் இது உதவும். நல்லா இருக்குது, படம் நல்லா வந்திருக்கு. அதாவது இந்த மாதிரி அதாவது படத்தில் வந்து சில படத்தில் வந்து ஒரு சீன் 2 சீன் தான் சலூன் கடை பற்றி இருக்கும். இது படம் ஃபுல்லாகவே ஒரு சலூன் கடை ஒரு பேஷனாக வச்சு எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. ஒரு இடத்துல கூட படம் போர் அடிக்கல. அருமையாக நாங்கள் ரசித்து பார்த்தோம். ஃபேமிலியோட வந்து நல்லா இருந்துச்சு படம். டு பி ஆனஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. சிங்கப்பூர் சலூன் இன்னைக்கு 2 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ப்ளூ ஸ்டார் ரிலீஸ் ஆயிருக்கு, சிங்கப்பூர் சலூன் ரிலீஸ் ஆயிருக்கு. சிங்கப்பூர் சலூனில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நல்ல ஒரு கருத்து இருக்குது. டெஃபினட்டாக ஷுவராக வந்து மக்களுக்கு இன்னும் நிறையா புரிதல் வேணுன்றது படத்தில் காட்டியிருக்காங்க நிஜமாலே சொல்லணும்னா. அதே மாதிரி நம்ம இப்போ ஒரு ஆக்டராக ஒரு கம்பெனியோ ஒரு பிராண்டிங் பண்ணுதோ ஏதோ ஒன்று பண்ணுது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா உடனே அதை டாமினேட் பண்ணி அதை தூக்கி காட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த படத்தில் அப்படிலாம் இல்லை ஆக்சுவலி. கண்டிப்பாக ஏன்னா அந்த ஆக்டர் அந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் மேன் இருக்கட்டும், சிஇஓ இருக்கட்டும், இல்லை அவனும் வளர்ந்துட்டு போட்டோம் அப்படின்ற ஒரு டைலாக் வந்து ஜஸ்ட் ஐ காட் கூஸ் பம்ப்ஸ். எனக்கு ரொம்ப கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்தது. படத்தில் எனக்கு லேக் அந்த மாதிரிலாம் இல்லை. ஓகே ஃபைன், இது ஒரு கமர்ஷியல் படம். அந்த கமர்ஷியல் படமாக பார்த்தா எல்லாமே சூப்பராக இருக்கும். தென் ஆஸ் யூஷுவல் ஆர்ஜே பாலாஜி சொல்லவே தேவையில்லை. அவர் மாறுபட்டு வந்து நடிச்சிருக்காரு. லைக் அவரோட டைரக்ஷன் இல்லாமல் மாறுபட்டு வந்து நடிச்சிருக்காரு. ஸோ ரன் பேபி ரன். அதுக்கப்புறமா இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த சிங்கப்பூர் சலூன் நல்லா இருக்கு. ப்ளூ ஸ்டார் வந்து மேபி ப்ளூ ஸ்டார் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவியாகவே முடிஞ்சிடும். ஆனால் எனக்கு சிங்கப்பூர் சலூன் டெஃபினட்டாக சூப்பராக இருக்கும். ஒர்த்து கேமியோ ரோலாக இருக்கட்டும், இல்லை கேமியோ ரோல்லாம் அவங்கவுங்க என்னென்ன ரோல் பண்ணணுமோ பண்ணியிருக்காங்க. தென் இப்போ இருந்த ஃப்ளட்டு வந்து எதனால் வந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த வந்து முன்னாடியே எடுத்துட்டார் இவர். அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற இதில் வந்து நம்ம பச்சைக்கிளின்றது ஒன்று எங்கே இருக்குன்னே தெரியாது. பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. கொஞ்சம் அதை கன்சிடர் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் ஏதோ சப்போர்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லைக் கிளைமேக்ஸில் காமிச்சாங்க. எனக்கு அது வந்து டு பி ஆனஸ்ட் அது எவ்வளோ உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது. ஸோ அது நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னா மேபி அது உண்மையாக இருக்கலாம். பேராட் லைக் இன்னைக்கு பச்சைக்கிளி எங்கே இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். அதே மாதிரி ஆஸ் பர் ஆர்ஜே பாலாஜி எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுனால அண்ணனோட பச்சை சட்டை சூப்பராக இருக்குது ஸ்பாட்டிஃபைல. இது வந்து செல்ஃப் ப்ரமோஷன், என்னோட ப்ரமோஷன். தயவு செஞ்சு பச்சை சட்டை போய் பாருங்க. அவர் ஒரு நாள் ஒரு கருத்து சொல்கிறாரு. ஆர்ஜே பாலாஜி எனக்கு தயவு செஞ்சு பச்சை சட்டை கம்பல்சரி பாருங்க. இது வந்து என்னது டெஃபினட்டாக எல்லாரும் ஆக்டிங்கும் சூப்பராக. சத்யராஜ் ஆக்டிங்லாம் ஒரு இடத்துல லைக் எல்லாருமே எனக்கு வந்து இவரா அப்படி நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இருந்து. ஆஸ் யூஷுவல் ஆர்ஜே பாலாஜி என்கிட்ட சொல்கிற விஷயம் தான், அண்ணன் உனக்கு அழுக வரலண்ணே, தயவு செஞ்சு அழுகாதீங்கன்னு, நீ சூப்பராக நடிச்சுட்டு போ, காமெடியாக அப்படின்னு அழுகு மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா அண்ணனுக்கு அழுக வரல அது வரையும். சிங்கப்பூர் சலூன் ப்ரமோஷன் நிறையா நடந்துட்டு இருந்து நேற்றையுமே அவர் வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தாரு. முடிஞ்சிருச்சுப்பா, இதுக்கு மேலே நான் சிங்கப்பூர் சலூனை பண்ண மாட்டேன்பா, எப்படி சொல்கிறது ப்ரமோஷன் பண்ண மாட்டேப்பான்னு சொல்லி சொன்னார். ஸோ முடிஞ்சிருச்சு, சிங்கப்பூர் சலூன் வந்துருச்சு, எல்லாருமே போய்
போய் பாருங்கள். எனக்கு என்னமோ எனக்கு ரொம்ப அடிமட்டத்துலேருந்து வந்தவர் அவர், அதே தான் படத்துலையும் காட்டியிருக்காங்க. ஸோ அந்த அவருக்கான படம் இது. ஸோ தயவு செஞ்சு அவருக்காக ஃபேன் பேஸ் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்களாம் போய் டே அண்ணன் தம்பி தங்கச்சி பச்சை சட்டை உங்களுக்காக தான் அடிப்போம் டே. படம் உண்மையிலேயே நல்லா தான் இருக்குது ப்ரோ. படம் ரொம்ப நாள் கழிச்சு நல்ல ஒரு படம் பார்த்த திருப்தி இருந்தது. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க நல்லா நடிச்சிருக்காங்க, அவங்க நடிச்சிருக்காங்க, எல்லாம் ஒருத்தர் போட்டி போட்டு தான் நடிச்சிருக்காங்க. படம் உண்மையிலேயே நல்லா தான் இருக்குது. ஆர்ஜே பாலாஜிக்கு ஒரு நல்ல படம் அமையும் நான் வேண்டிக்கிறேன். நான் படத்தில் இப்போ உள்ள பசங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஒர்க்கு ஆரம்பித்தோன்னா அது ஃபெயிலியர் ஆகும் அப்படி சொல்லிட்டு சோர்ந்து போயிடுறாங்க. ஸோ அதனால் வந்து அடுத்தது எப்படி மூவ் பண்ணணும்னு தெரியாமல் இருக்காங்க. ஸோ அது ஒரு கரண்ட் ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ நல்ல படம் தான். இல்லை காமெடி அவர் பொதுவாக பண்ணல. அவர் அது காமெடி படம்னு நம்ம சொல்ல முடியாது. இது நம்ம எல்லோரும் சிந்திக்க வைக்கிற படம் தான். இது காமெடி படம் நம்ம சொல்ல முடியாது. பட் ஆர்ஜே பாலாஜி ஒரு காமெடி பண்ணலை, அது ஒரு கருத்து சொல்லிருக்காப்புல. முன்னாடிலாம் நம்ம விவேக் சார் தான் வந்து நம்ம கருத்துள்ள படம்னு சொல்லுவார். ஸோ அவருக்கு அடுத்து ஒரு கருத்துள்ள ஹீரோ சொல்கிறாங்க அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க. பட் அது காமெடியிலேருந்து வந்ததில் இவர் ஆர்ஜே பாலாஜி சொல்லலாம். லேக்கு அப்படின்னு சொல்ல முடியும். நல்லா இருக்குது படம். ஃபேமிலி அடித்து கண்டிப்பாக பிடிக்கும். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் வந்திருக்குன்னு நான் சொல்லுவேன். இப்போ ஃபேமிலியோட நல்லா வந்து பார்க்கலாம். இந்த 4 நாள் லீவ் வந்திருக்கு. ஸோ எல்லாருமே டிக்கெட்டு இப்போ அடுத்தடுத்து புக் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ஹிட் இருக்குது. ஸோ நல்லா ஹிட் ஆகும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சிறுவாபுரி முருகன்ட்ட வேண்டிக்கிறேன். எப்படி சத்யராஜ் ஆர்ஜே பாலாஜிக்கு கனெக்ட் ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ பார்க்க நல்லா இருக்குது. நல்லா இருக்குது பிரதர். படம் நல்ல படம். அதான் பிரதர், ஆர்ஜே பாலாஜி காமெடி நிறையா பண்ணி பார்த்துருப்போம். பட் இதில் கொஞ்சம் எமோஷ்னலாக நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்காரு. இந்த மூக்குத்தி அம்மனில் அந்த சாமி கும்பிட்டுட்டு ஒரு விஷயம் பேசுவார், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வந்துச்சுல, அந்த மாதிரி இதில் நிறைய சீன்ஸ் இருக்குது. கொஞ்சம் அழுகுறது, ஃபீல் பண்ணுறது, அது எல்லாமே இதில் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு புதுசாக தெரிஞ்சு ஆர்ஜே பாலாஜிட்டு அதை எதிர்பார்க்கல. அவர் எப்போவுமே அந்த ஒரு காமெடி அந்த வளவலன்னு பேசுகிற மாதிரிலாம் போயிட்டுருக்கும்ல, அது இல்லாமல் கொஞ்சம் வேறு பேட்டர்னில் பண்ணியிருக்காங்க. ஆமாம், இல்லை அதுதான் கான்செப்டே. பரம்பரை தொழில் இருக்கவங்க தான் செட் ஆகணும். இன்ஜினியரிங் நம்ம பரம்பரை தொழிலா அப்படின்ற ஒரு டைலாக் ஒன்று இருக்குது. அதுக்கெல்லாம் பயங்கரமாக விசில் பறக்குது. உண்மை தானே அது? பரம்பரை தொழில்னா இன்ஜினியரிங் படிக்க வைக்கிற அதுனா பரம்பரை தொழிலா அப்படின்னு ஒரு அது மாதிரி டைலாக்ஸ் நிறையா சூப்பராக கூகுள் பண்ணியிருக்காரு. நிறைய டைலாக்ஸில் அப்படி நெத்தியடியாக இருக்குது. சூப்பராக இருந்துச்சு அதெல்லாம். லோகேஷ் வந்திருக்காரு, கேமியோ 2 பேர் வந்திருக்காங்க. சத்யராஜ் தான் வந்து வேற ரோல் பண்ணியிருக்காரு. ஐ மீன் அவங்க கேமியோ அதெல்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க. ஜீவா வந்திருக்காரு, நிறையா பண்ணியிருக்காங்க. ஆனால் இவர் சத்யராஜ் வேற ரோல் பண்ணிட்டார். ஆமாம், அதெல்லாம் வேற லெவலுங்க. அதான் சொல்கிறல, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செம காமெடி, செகண்ட் ஹாஃப்ல எமோஷனல், அவ்வளோதான். எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாக இருக்கிற லிஸ்ட்டில் இருந்த படத்தில் வந்து இப்போ ரொம்ப நல்லா கண்டென்ட் வைஸாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது. அரவிந்த்சாமி சார் வந்த சீன் நல்லா இருந்தது. அப்புறம் இம்பார்ட்டன்ட் ரோல் நடித்தார் லால் சார், நல்லா நடிச்சிருந்தார். சத்யராஜ் சார், அப்புறம் வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. நல்லா இருந்தது படம். காமெடி பார் சீன் ஒன்று வருது, அந்த காமெடியெல்லாம் நல்லாயிருக்கும். சின்ன சின்ன காமெடிஸ் இருக்குது. எமோஷனுக்கு நிறைய வந்து வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியுது. ரொம்ப நான் வச்சிருந்த பாரோட தான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் லெவல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. படம் நல்லா இருந்தது. எந்த ரோல்னா இப்போ கம்பேக்கு ஆமாம் அதான் ஆர்ஜே பாலாஜி சாருக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சார்னு கூப்பிட்றேன்ல, அந்த அளவுக்கு அவர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. சூப்பராக அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு சின்ன பசங்க பாய்ஸும் லால் சாரும் வரா மாதிரி ஒரு சாங் இருக்குது. அப்புறம் கிளைமேக்ஸில் ஒரு சாங் இருக்குது. அது ரெண்டுமே நல்லா இருக்குது. அதான் சொல்கிறேன், எமோஷனலாக கனெக்ட் பண்ணுற மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்குது. அப்படியே சும்மா மெட்டீரியலிஸ்டிக்காக ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போகாமல் கரெக்டாக நம்புற மாதிரி கதைலாம் கண்டென்ட் வைஸாக நல்லா இருக்குது. எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சில்ட்ரன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். செகண்ட் ஹாஃப் எல்லாரும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன், அந்த 2 பசங்களோட அந்த சின்ன வயசு ஸ்டோரி இருக்கும், அது வந்து பிடிக்கும் அவங்களுக்கு. அது சொல்லணும். நல்லா இருந்துச்சுண்ணா, படம் நல்லா இருந்துச்சுண்ணா. எப்படி சொல்லுவோம், பாசிட்டிவாக இருந்துச்சுண்ணா படம் ஃபுல்லாகவே. ஸ்டார்டிங்லேருந்து எந்த வரைக்குமே அவர் அந்த கதையை என்ன சுற்றி நடக்கிறதோ அந்த சக்ஸஸ்ன்றதுக்கான இது கரெக்டாக இருந்துச்சு. அது அதான் இந்த படத்தில் ரொம்ப செட்டில். அவரை சுற்றி தான் எல்லாமே காமெடி நடக்குது. அவர் காமெடி பண்ணல, அவர் தான் அந்த மெயின் கேரக்டர்ன்றதுனால அவரை சுற்றி அவரால் காமெடியாக இருக்க முடியாதுல்ல. அந்த சக்ஸஸ்
மனுஷன் வேற லெவல் பண்ணியிருக்கான். இன்ட்ரோல் பிளாக்ல ஒன்று நடந்திருக்கு, அது நல்லா இருக்கு, போய் பாருங்க, நல்லா இருக்கு. சத்யராஜ் சார் சூப்பராக, அவரும் ரோபோ சங்கர் சாருக்கும் நல்லா இருந்துச்சு, 2 பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க படத்தில். செகண்ட் ஹாஃபில் அங்கங்கே கொஞ்சம் தெரிஞ்சிச்சு, எனக்கு தெரிஞ்சு பர்சனலாக. பட் மொத்தமாக நல்ல படம், நல்லா இருந்துச்சு, படம் நல்லா இருந்துச்சு. எங்கேயுமே எனக்கு வந்து ஐயோ அப்படின்லாம் ஜாலியாக இருந்துச்சு. அங்கங்கே கொஞ்சம் தெரிஞ்சிச்சு, பட் நல்ல படம், நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. சாங்ஸ் 2 சாங் தான் இருக்குது, பட் சாங்ஸ் தெரில. பட் பிஜிஎம்லாம் நல்லா இருந்துச்சு. ஒன்றும் மொக்கையா அப்படிலாம் நல்லா தான் இருந்துச்சு. டயலாக்ஸ் நல்லா இருந்துச்சு. அந்த சக்ஸஸ் இஸ் மஸ்ட்னு ஒன்று சொல்கிறாரு, அது நல்லா இருந்துச்சு. ஐ மீன் சக்ஸஸ் எப்படினாலும் கிடச்சிரும் உங்களுக்குன்றதுக்கு படம் அதான் சொல்லுவார். என்னதான் ஒன்று போட்டு அடிச்சு நிற்காம இது அவர் என்ன பண்ணாலுமே அது ஏதோ ஒன்று நெகட்டிவ் ஆகுதுன்னும் போது கடைசியில் அது எப்படி சரௌண்டிங்ஸ்லாம் சேர்த்து அது பாசிட்டிவ் ஆகுதுன்றத படம். அவர் சும்மா அவர் எல்லாமே சப்போர்ட் தான் பண்ணியிருக்காங்க, வந்து அந்த படத்துக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இம்பார்ட்டன்ட்லாம் சும்மா ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் 10 செகண்ட் தான் வந்திருப்பாரு, அங்கே கெஸ்ட் மாதிரி வராரு, அவ்வளோதான். ஜீவம் அதே தான். லோகேஷ் இன்னொரு கெஸ்ட் ரோல் இருக்கு, அது செமையாக இருக்குது. அவர் ரொம்ப நேரம் பண்ணல, பட் நல்லா பண்ணியிருக்காரு, அவர் நல்லா பண்ணியிருக்காரு. லால் சார் வந்து அவர் தான் அந்த ஸ்டார்டிங்கில் பண்ணியிருக்காரு, அந்த முடி வெட்டுறதுலாம் நல்லா இருந்துச்சு. அந்த ஒர்க் பண்ண எனக்கு படத்தில் பிடிச்சது வந்து காமெடினா. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ரோபோ சங்கர் சத்யராஜ் பண்ண காமெடி எல்லாமே நல்லா இருந்துச்சு எனக்கு. எல்லாருமே பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. ஒன் டைம் வாட்சபிளாக இருக்குது. நீங்கள் இந்த ஃபேமிலி டான்ஸாக வந்து பார்த்தா நல்லாயிருக்கும். ஆமாம், அவரோட ஸ்கோரிங் பார்த்தீங்கன்னா 100% கொடுத்துருக்காரு. அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவருக்கான டைலாக்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தாலுமே அவருக்கான அந்த ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்கு இல்லையா, நல்லா கொடுத்துருக்காரு. ஆனால் படத்தில் வந்து லாகிங் நிறையா இருக்குது. ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே வைஸ் ரொம்ப டிசப்பாயிண்ட். ஏன்னா அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது நம்மளால் ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஹீரோவுக்கு என்ன தான் கஷ்டம் இருக்குன்றது அதை வந்து ரொம்ப அழுத்தமாக படத்தில் சொல்லலை. ஏன்னா ஹீரோன்னும் போது நம்ம அந்த இடத்துல எடுத்து தான் பார்க்குற மாதிரி இருக்கும். எனக்கு வர கஷ்டத்தை நான் ஈஸியாக ஓவர் கம் பண்ணிட்டு வரேன். நான் என்ன தான் பார்பரா அடிமட்டத்துலேருந்து நான் வரதா இருந்தாலுமே, நான் லோன் வாங்கி ஒரு கடையை ஸ்டார்ட் பண்ணாலுமே சில விஷயங்கள் நான் லாஜிக்கே இல்லாமல் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு ஆர்ஜே பாலாஜியாக இருந்து தான் நான் படத்தை பார்க்குறேன். இப்போ நான் ஹீரோனா இல்லை அவர் கூட கனெக்ட் ஆகி தான் படம் பார்க்கணும், கனெக்ட் ஆக முடியல. ஆமாம், என்னால் கனெக்ட் ஆக முடியல. ஏன்னா நிறைய சீன்ஸ் வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இருந்து கிராஃபிக்ஸ் நான் சொல்ல வரல. இப்போ இந்த சீன், இப்போது ஹீரோ வந்து ஒரு பணப்பெட்டியை கொண்டு போகிறாருன்னா அவர் தள்ளி விட்டுட்டு பணப்பெட்டி எடுத்துகிட்டு ஓடிடுவாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஹீரோ கஷ்டப்பட்டு இருக்காரு, இதுக்கு அடுத்த சீன்லேயும் ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட போகிறாரு. ஸோ இந்த மாதிரி சீன் சொல்கிறது ரொம்ப கடுப்பாக இருக்குது, அவ்வளோதான் விஷயம். ஆமாம். அது இந்த மாதிரி டைலாக்ஸ்லாம் கேட்டு தான் படம் பார்க்க வந்தது, ஓகேங்களா. அந்த டைலாக்ஸ்லாம் படத்தை இருக்க வேண்டிய இடத்துல இருக்குது, பட் 100% கொடுக்க முடியலன்னு நினைக்கிறேன் டேரக்டரால். அந்த ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. எல்லாமே பண்ணணும்னு பண்ண மாதிரி இருக்குது. எதுவுமே ஒரு நேச்சுரலாக மூவ் ஆகலை படம். ஒரு பில்டிங் இடிக்க போகிறாங்கன்னா அந்த நேரத்தில் தான்ப்பா ஒரு கிளி வந்து அந்த பில்டிங் மேலே உட்காரும், அதை பார்த்துட்டு பில்டிங் இடிக்க மாட்டாங்கப்பா. ஸோ நிறையா விஷயம் இதுமாதிரி டிசப்பாயிண்டாக இருக்குது, அவ்வளோதான்.